Hi learners, welcome to our YouTube channel. Today நம்மளோட சேனலில் ஒரு இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணும்போது அங்கே கேட்கப்படுற கொஷின்ஸ் அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும் போது ஒரு இன்டர்வியூவில் கேட்கப்படுற பேசிக்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் இன்டர்வியூக்காக ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ரூமில் எப்படியும் ஒரு இன்டர்வியூவர் இருப்பார். அவர் நீங்கள் இப்போ உள்ளுக்கு போகும்போது குட் மார்னிங் ப்ளீஸ் ஹாவ் யர் சீட் அப்படின்னு சொன்னாருன்னா நீங்களும் பதிலுக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சொல்லிவிட்டு அந்த சீட்டில் நீங்கள் உட்காரலாம். இப்போது இன்டர்வியூவர் வந்து கேன் யூ டெல் மீ யுவர் நேம் ப்ளீஸ், கேன் யூ டெல் மீ யுவர் நேம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டாருன்னா உங்களோட பேரை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாருன்னா நீங்கள் வந்து மை நேம் இஸ் ராஜா, மை நேம் இஸ் ராஜா ஒரு யர் நேம் உன் நேம் என்னமோ அதை நீங்கள் சொல்லலாம். அதோட இன்டர்வியூவை வந்து நைஸ் டு மீட் யூ ராஜா, கேன் யூ டெல் மீ அ லிட்டில் பிட் அபவுட் யுவர் செல்ஃப், நைஸ் டு மீட் யூ ராஜா, கேன் யூ டெல் மீ அ லிட்டில் பிட் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்டார். அப்படின்னா உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா, உங்களை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாருன்னா நீங்கள் வந்து என் பேர் வந்து ராஜா, நான் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு ஒரு எம்காம் டிகிரி இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில் 2016 வந்து நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதை சொல்கிறதுக்கு ஐ ஆம் ராஜா, I am from India. I have a MCom degree from Anna University. I graduated in 2016 அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஐ எம் ஃப்ரம் இந்தியா அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு அப்ரோடில் வெளிநாட்டில் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய நாட்டுக்குள்ளே இப்போ நீங்கள் வந்து இருக்கிற நாட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் இந்த கண்ட்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக உங்களோட ஏஜோ எதையோ நீங்கள் சொல்லலாம். அடுத்ததான் இன்டர்வியூவர் வந்து where are you currently working, where are you currently working அப்படின்னு கேட்குறாருன்னா நீங்கள் இப்போது எங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாருன்னா நீங்கள் நான் இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் கரண்ட்லி ஒர்க்கிங் அட் அ சன்ஷைன் கம்பெனி ஆர் நிப்பான் கம்பெனி எனி அதர் நீங்கள் வந்து கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற கம்பெனியோட நேமை வந்து நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த இன்டர்வியூவர் வந்து உங்ககிட்ட வாட் இஸ் யுவர் ரோல் அப்படின்னு கேட்குறாருன்னா இப்போ நீங்கள் வந்து பாஸ்ட்டாக வேலை செஞ்ச கம்பெனியில் வந்து நீங்கள் என்னவா இருந்தீங்க, வாட் இஸ் யுவர் ரோல் அப்படின்னு கேட்டாருன்னா நீங்கள் வந்து நான் சேல்ஸ் மேனேஜராக இருந்தேன், நான் தான் அங்கே மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுவேன், கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் அவங்களோட ப்ராப்ளம்ஸில் நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அதோடு நான் வந்து சேல்ஸ்லேயும் டேக் கேர் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு I am a sales manager. I am a sales manager. I manage the meetings and help my clients in their problems. I manage the meetings and help my clients in their problems. I also take care about the sales. I also take care about the sales அப்படின்னு சொல்லலாம். இப்போது இன்டர்வியூவர் வந்து how long have you been working there, how long have you been working there நீங்கள் எவ்வளோ காலமாக அங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா நீங்கள் வந்து நான் அங்கே லாஸ்ட் 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் ஒர்க்கிங் தேர் ஃபார் த லாஸ்ட் 3 இயர்ஸ், ஐ ஹாவ் ஒர்க்கிங் தேர் ஃபார் த லாஸ்ட் 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் அவர் வந்து உங்ககிட்ட வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ், வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்டாருன்னு உங்களுடைய பலம் என்ன, உங்களோட பலம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்னுடைய பலம் வந்து நான் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், அடுத்ததாக சீக்கிரமாக கற்றுப்பேன், ஒரு விஷயத்த நான் சீக்கிரமாக கற்றுப்பேன், அடுத்து அதோட டீமாக நான் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு my strengths are that I am hardworking, I learn quickly and I work well in a team. திரும்பவும் சொல்கிறேன், my strengths are that I am hardworking, I learn quickly and I work well in a team அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு அவர் that's good to hear,
நல்லா இருக்கு கேட்குறதுக்கு. தட்ஸ் குட் டு ஹியர். வாட் ஆர் யுவர் வீக்னஸ்? உங்களுடைய பலவீனம் என்ன? வாட் ஆர் யுவர் வீக்னஸ் அப்படின்னு கேட்டாருன்னா, என்னுடைய வீக்னஸ் வந்து சில நேரம் நான் வந்து பப்ளிக்கில் பேசும்போது நர்வஸ் ஆகிடுவேன், பதட்டமாகிடுவேன். ஆனால் வந்து நான் இப்போ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி திருத்திக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, மை வீக்னஸ் இஸ் that I sometimes get nervous. My weakness is that I sometimes get nervous when speaking public. When speaking public. But I am working on improving that by practicing more. But I am working on improving that by practicing more அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இன்டர்வியூவை உங்ககிட்ட வந்து how do you handle stress and pressure? How do you handle stress and pressure? நீங்கள் உங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாருன்னா, நீங்கள் வந்து நான் ஆல்வேஸ் வந்து எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ்டாக முன்னேற்பாடாக வச்சுருப்பேன். அடுத்தது என்னோடய டாஸ்க்குக்கு வந்து நான் வந்து முன்னுரிமை வழங்குவேன். அடுத்தது வந்து நான் என் மைண்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன பிரேக் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, I handle stress by staying organized and prioritizing my task, and also take short break to clear my mind. I handle stress by staying organized and prioritizing my task. I also take short break to clear my mind அப்படின்னு சொல்லலாம். இப்போது இன்டர்வியூவை வந்து உங்ககிட்ட do you have any questions for me? Do you have any questions for me? உங்களுக்கு என்கிட்ட கேட்குறதுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா அப்படின்னு கேட்டாருன்னா, ஆமாம் இருக்குது, எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ண போகிற டீமை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கணுன்னா, எஸ், கேன் யூ டெல் மீ மோர் அபவுட் த டீம் ஐ வுட் பி ஒர்க்கிங் வித்? எஸ், கேன் யூ டெல் மீ மோர் அபவுட் த டீம் ஐ வுட் பி ஒர்க்கிங் வித் அப்படின்னு சொல்லலாம். இப்போது அதுக்கு இன்டர்வியூவை வந்து you would be working with a team of 5 people who are all very dedicated and supportive அப்படின்னு சொல்கிறாருன்னா, இப்போ அது வந்து மீனிங் என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு 5 பேர் இருக்கிற டீமோட, அவங்க எல்லாருமே ரொம்ப டெடிக்கேட்டிவான சப்போர்ட்டிவான ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அப்புறமா நீங்கள் தட் சவுண்ட் கிரேட், அது நல்லா இருக்குது, தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன், உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்டர்வியூவை வந்து தேங்க்யூ ஃபார் கம்மிங் டுடே மிஸ்டர் ராஜா, வி வில் கண்டக்ட் யூ சூன். தேங்க்யூ ஃபார் கம்மிங் மிஸ்டர் ராஜா, வி வில் கண்டக்ட் யூ சூன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, வந்ததுக்கு தேங்க்ஸ் ராஜா, நாங்கள் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, நீங்கள் லாஸ்ட்டாக தேங்க்யூ ஃபார் யர் டைம், ஹாவ் அ கிரேட் டே, தேங்க்யூ ஃபார் யர் டைம், ஹாவ் அ கிரேட் டே அப்படின்னு இன்டர்வியூவை முடிச்சுக்கலாம். டுடே லெசன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு டுடே வீடியோவை முடிச்சுக்கலாம். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.